இந்தியாவுக்கும் யூகேக்கும் இருக்கிற ஸ்டாண்டர்ட்ஸை மீட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஒரு பிரிட்ஜ் கோர்ஸ் மாதிரி தேவைப்படுறது. அந்த கோர்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஐ ஓப்பனராகவும் இவ்வளோலாம் இருக்கா அப்படின்னு அவ்வளோ வேரியேஷன்ஸ் இருந்ததா? யூகே ரெலவெண்ட் ஒர்க்ஸ் ஏதாவது ஈவன் இஃப் இட் இஸ் அ ஸ்மால் ஒர்க் நீங்கள் பண்ணியிருந்தாலும் அதை போர்ட்ஃபோலியோவில் ஆட் பண்ணுங்கள். அதோட வேல்யூ எஸ்பெஷலி ஆட்டோகேட் அஸ் அ சாஃப்ட்வேர் நிறைய யூஸ் பண்ணுறாங்க. ஓகே ஓகே ஃபைன். ரெவிட் நிறைய யூஸ் பண்ணுறாங்க. வெக்டர் ஒர்க்ஸ், 3ds Max, Rhino, BIM இதெல்லாம் வந்து ஹைலி ரிக்வயர்டு ஸ்கில்ஸ். இங்கே வந்து ஸ்கில் செட்டுக்கு தான் வேல்யூ ஜாஸ்தி. அதெல்லாம் உங்களோட போர்ட்ஃபோலியோவில் ஆட் பண்ணுங்கள். நிறைய ஃப்ரீ இன்டர்ன்ஷிப்லாம் சொல்லுவாங்க. ஆனால் நானும் வரேன், நான் உங்க கூட வந்து ஒரு ப்ராஜெக்டை ரன் பண்ணுறேன், உங்க கூட ஒர்க் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி போர்ட்ஃபோலியோ ரெடி பண்ணால் இவங்களுக்கு ஒரு அப்பர் ஹேண்ட் வருமா? என்ன பாசிபிலிட்டி, என்னென்ன வேலைகள் பண்ணலாம்? இப்போ உங்களோட ஜேர்னி நீங்கள் போனீங்க, ஒரு கோர்ஸை பண்ணீங்க, எப்போ வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஜாக் பாட் ஹிட் பண்ணுறீங்க? எப்போ ஃபஸ்ட்டு ஜாப் பண்ணுறீங்க? I'm not a registered architect here in the UK. I'm working as interior designer. Part 1, Part 2 பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து it's more of what I have learned through others' experience and what I have read net and my own research. So it's better if you get a detailed understanding from an architect who has completed these 3 levels, who has come from India and completed these 3 levels for more detailed explanation. I would like to thank Raju Bhai for inviting me for the podcast. I have shared whatever experience I have and limited knowledge. I hope it helps somebody. I would like to thank my family for being a great support throughout, and my mother for always being so supportive and encouraging. Thank you very much. எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் லண்டன் தமிழ். நீங்களாம் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்கேன். ரொம்ப ரொம்ப ஹாப்பியான ஒரு தருணம். என்னென்னா லாஸ்ட் டைம் வந்து ஒரு 2 வீக்ஸ் முன்னாடி வந்து வேறு ஃபீல்டு மக்களுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்கும்போது நிறைய பேர் சிவில்லேருந்து மெசேஜ் பண்ணி, ஏன்னா நான் சிவில் பேக்ரவுண்ட்னா, நான் ஆர்கிடெக்டாக படிச்சிருக்கேன், நான் வந்து டிசைனில் இருக்கேன், பல விஷயங்கள் சொல்லி எனக்கு புரியாத ஃபீல்டு நிறைய விஷயங்கள் எனக்கே தெரியாமல் அந்த டைமில் தான் போய் இந்த ஏஆர்பினா என்ன, ரீபானா என்னென்னலாம் கற்றுக்கிட்டு, இவ்வளோ விஷயம் இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு ஒரு மெசேஜ் தட்டி விட்டேன். எல்லாருக்கும் வந்து ஒரு வீடியோவாக போட்டிருந்தேன். இந்த மாதிரி வந்து நம்மளுக்கு வந்து மக்கள் இந்த மாதிரி எதிர்பார்க்குறாங்க, நீங்கள் நிறைய பேர் வந்து வேலைக்கு எடுக்கணும்னு இருக்காங்க, ஆனால் எப்படி எடுக்கணும்னு தெரில, என்ன மிஸ்ஸிங் தெரியல, ஸோ யாராச்சும் சிவிலில் இருந்தீங்கன்னா எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லும்போது இந்த இருக்காங்களே இது பவித்ரா வந்து எனக்கு பிங் பண்ணி, அண்ணா நான் இருக்கேண்ணா, நான் ஹெல்ப் பண்ணுறேன், உங்களுக்கு வந்து சொல்லுங்கள், நான் இது இங்கே வந்து ஒரு 6 இயர்ஸ் ஆச்சா, 6 இயர்ஸாக இந்த ஃபீல்டில் இருக்கேன், நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னாங்க. சொல்லி பேசி சரி கொஞ்சம் நாளாகவும் நிறைய டைம் ஆகும்னு பார்த்தா டக்குன்னு கிளம்பி இங்கே வந்துட்டாங்க. எங்கே வெஸ்ட்லேருந்து ஈஸ்ட் வந்து மக்களுக்காக ஒரு ஹெல்ப்பு எல்லாமே பண்ணுறதுக்கு வந்திருக்காங்க. வணக்கம் பவித்ரா, எப்படி இருக்கீங்க? வணக்கம், நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். உங்களை வந்து சில டைம் பார்த்துருக்கேன், உங்களோட ஒர்க்கையும் நான் பார்த்துருக்கேன். இந்த இங்கே இருக்க லேட்டஸ்ட்டாக செஞ்ச போக்கா ரெஸ்டாரண்ட் வரைக்கும் நான் வந்து அதெல்லாம் பார்க்கும்போது பெருமையாக இருந்தது. அன்றைக்கி இன்ட்ரடியூஸ் பண்ணும்போதெல்லாம் நம்ம ஊர் பொண்ணு பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லும் போது. ஸோ பவித்ரா, உங்களோட ஃபுல் நேம் வந்து எஸ்கேன்னு சொன்னீங்க. இது சிவகார்த்திகேயன் இல்லை? சிவனேசன் கார்த்திகேயன். பவித்ரா சிவனேசன் கார்த்திகேயன். சிவனேசன் கார்த்திகேயன். சூப்பர். எந்த ஊர்? சென்னையில் இருக்கேன். அங்கே தான் பிறந்தது, வளர்ந்தது, படித்தது எல்லாமே சென்னை. எங்கே படிச்சிங்க? சென்னையில் மியாசி அகாடமி ஆஃப் ஆர்கிடெக்சர்னு ஒரு காலேஜில் படித்தேன். இட்ஸ் அஃபிலியேட்டட் டு அண்ணா யூனிவர்சிட்டி. சூப்பர். அது அங்கே பிஆர்க் வித் இன்டீரியர் டிசைன் படித்து முடித்தேன் 5 இயர்ஸ். அதுக்கப்புறமா செப்ட் யூனிவர்சிட்டி அகமதாபாத்தில் மாஸ்டர்ஸ் இன் இன்டீரியர் ஆர்கிடெக்சர் அண்ட் டிசைன் படித்தேன். சூப்பர். ஸோ ஒரு 7 years ஆஃப் ஜர்னி ஆஃப் எஜுகேஷன். இது நீங்கள் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ட்ராயிங் நல்லா வரும். ஆமாம், எனக்கு ஆர்ட்டில் இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தி. ஸோ அதில் அது வழியாக தான் ஆர்கிடெக்சருக்கே வந்தது. அப்புறமா கிளாஸஸ், இப்போ ட்ராயிங் கிளாஸஸ்லாம் எடுக்கிறேன். ஓகே. இங்கே ஆன்லைன். என்ன மாதிரி இந்த இது சொல்லுவாங்களே, இப்போ மாடர்ன் ஆர்ட்னு சும்மா இது தெளிச்சு விட்டு தான். ஆமாம், அக்ரலிக் எடுக்கிறேன், ஆயில் பேஸ்டல்ஸ், அப்புறமா வேரியஸ் ஃபார்ம்ஸ் எடுக்கிறேன். ஓகே.
பென்சில் ஷேடிங், எனக்கு பென்சில் ஷேடிங் ரொம்ப பிடிக்கும். அப்புறம் சம்டைம்ஸ் போர்ட்ரேட்ஸ் அந்த மாதிரி எல்லாமும் சொல்லித்தரேன். இப்போதைக்கு சின்ன பசங்க வராங்க, அடல்ட்ஸ்க்கும் எடுக்கிறேன், பட் நாட் as many as like them as கிட்ஸ் இப்போ வருதுல. ஓகே ஓகே, ஆமா, ஆன்லைன் ஆஃப்லைன் அதெல்லாமும் போயிட்டு இருக்கு. சூப்பர். ஸோ இந்த இதெல்லாம் ட்ராயிங்ஸ்லாம் உங்களோடது இன்ஸ்டால எங்கேயாவது பார்க்கலாமா உங்களோட அவுட்புட்லாம்? இன்ஸ்டால இல்லை, பட் பர்சனலாக பின் பண்ணிங்கன்னா நான் அனுப்புகிறேன் என்னோட ட்ராயிங்ஸ். அப்புறம் எக்ஸிபிஷன்லாம் வச்சுருக்கேன் கம்ப்ளீட்லி ஆன் சிவன் அண்ட் ஹிஸ் ஃபார்ம்ஸ். அப்படி ஒரு எக்ஸிபிஷன் பண்ணோம் சென்னையில். சரி, அப்புறம் எப்படி யூகேக்கு ஜர்னி? ஸோ யூகே ஜர்னி வந்து எங்கள் ஹஸ்பண்ட்க்கு இங்கே ஒர்க் கிடச்சிது. ஸோ ஹீ கேம் ஹியர் அண்ட் டயர் டு விசா. அப்புறம் அவரோட டிபெண்ட்டாக நான் வந்தேன். அப்போது வந்து தென் சாரி, அப்போ அதுக்கு முன்னாடி நீங்கள் அங்கே ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்களா? ஆமாம், அங்கே இந்தியாவில் வந்து ஒரு 2 இயர்ஸாக அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக ஒர்க் பண்ணியிருக்கேன். அண்ட் அதுக்கு முன்னாடி 2 ஃபர்ம்ஸில் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஒரு 2-3 இயர்ஸ் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ இந்தியாவிலே ஒரு ஆல்மோஸ்ட் 3.5 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது. ஓகே. ஸோ இங்கே வந்தப்புறம் அப்போது when I came here I had a small child. My first child was born. அதுக்கப்புறம் அவளோட டேக் கேர் பண்ணுறதுல போயிடுச்சு. அப்புறம் மை செகண்ட் சைல்டு வாஸ் பார்ன். அப்புறமா கோவிட் வந்துருச்சு. ஓகே ஓகே. கரெக்டாக என்னோட டெலிவரி முடிஞ்சு இங்கே வரோம். 1 வீக்கில் the first lockdown happened and then I couldn't work. I couldn't work and my child was also small. ஸோ அது கூட ஒர்க் பண்ண முடியல. அதுக்கப்புறம் ஸ்லோலி ஐ ஸ்டார்டட் லுக்கிங் ஃபார் ஒர்க். சரி, நம்ம இந்த மேலே ஒர்க்குக்கு போக ஆரம்பிக்கணுன்ட்டு கோவிட் பாஸ் ஆகி கொஞ்சம் ஈஸாகிற டைமில் லெட் ஸ்டார்ட் ஒர்க்கிங்னா அப்போ தான் ஃபஸ்ட்டு எடுக்கிறேன். எப்படி வேலை தேடணும்னு தெரியல. அந்த மாதிரி ஆயிடுச்சு. இது வந்து 2020-21 இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த டைமில். ஓகே ஓகே. ஸோ அப்போ வந்து நம்ம இந்தியாவில் we have a mindset. நம்ம வந்து இந்த மாதிரி போனால் நல்ல ஜாப்க்கு மட்டும்தான் நம்ம போகிறோம். நம்ம இந்த வேலையெல்லாம் நம்ம வேறு எதுவும் செய்ய மாட்டோம். அது மைண்ட் செட் இருந்தது. ஓகே. அப்படிங்கிற மைண்ட் செட். ஏன்னா நீங்க ஏற்கனவே அங்க வேற வேலை எல்லாம் பண்ணி வந்தீங்க. ஆமா, அங்க வேற வேலை பண்ணியிருக்கோம். இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. நான் எதுக்கு போயிட்டு அப்புறம் மாஸ்டர்ஸ் படிச்சிருக்கோம். ஸோ நம்மளுக்கு ஓகே, நம்ம அவ்வளோ படிச்சிருக்கோமே, நம்ம இங்கே வந்து நம்மளுக்கு ஈஸியாக ஜாப் கிடச்சிரும் அப்படின்ட்டு ஒரு மைண்ட் செட் நம்மளுக்கு இருக்கு. திமிரு இருந்ததா? எக்ஸாக்ட்லி. ஓகே ஓகே. அதை தான் சொல்ல வந்தீங்க. உடைச்சிட்டேன் அப்படியே. சூப்பர். ஆமாம், நான் வந்து மாஸ்டர்ஸ்லாம் பண்ணியிருக்கேன். எனக்கு ஏன் வேலை கொடுக்காம போவாங்க இன்னும் சம்திங் இல்லை. ஏன்னா நம்மளுக்கு இந்தியாவில் we are so used to going for 1 interview ஒரு மேக்ஸிமம் 2 போனால் வேலை கிடச்சிரும். So it's not that kind of a difficult situation. நீங்கள் வந்து you're applying everywhere and you're getting so many rejections. அப்படி இருக்காது இல்லையா? இங்கே போட்டால் நீங்கள் என்ன போட்டாலும் ரிஜெக்ஷன் மட்டும்தான் வருது. ஸோ அப்புறம் எப்படி ஒர்க் பண்ணணும் அப்படின்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து we are lacking a bridge kind of a course. இந்தியாவுக்கும் யூகேக்கும் இருக்கிற ஸ்டாண்டர்ட்ஸை மீட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஒரு பிரிட்ஜ் கோர்ஸ் மாதிரி தேவைப்படுறது. ஸோ இது வந்து உங்களுக்கு புரிதல் எப்படி வந்தது? நீங்கள் நிறைய அப்ளை பண்ணி எதுக்கும் ரெஸ்பான்ஸ் வரலையா? இல்லை யாராச்சும் சொன்னாங்களா இந்த பாரு இதான் உன்னோட ஷார்ட் ஃபால்? அந்த மாதிரி இல்லை, அந்த மாதிரி யாருக்கும் டு பி ஹானஸ்ட் யாருக்கும் அவ்வளோ டைம் இருக்கிறது இல்லை. உங்களோட ரெஸ்யூமை பார்த்து படித்து உங்களுக்கு ரிவ்யூ கொடுப்பார அளவுக்கு மேபி சம் பீப்புள் நீங்கள் உண்மையிலே இன்டர்வியூ அட்டன் பண்ணுற ஸ்டேஜுக்கு போனீங்கன்னா அப்போது உங்களுக்கு வந்து ஒரு ஃபீட்பேக் கொடுப்பாங்க. மேபி இந்த ரீசன்னால் மேபி உங்களுக்கு இன்னும் எக்ஸ்பீரியன்ஸ் பத்தலை, இல்லை எங்களுக்கு வந்து இன்னும் யூகே ரிலேட்டட் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னு பார்க்குறோம், இல்லைன்னா என்ன சொல்கிறது, உங்களுக்கு யூகே ரெகுலேஷன்ஸ் இன்னும் கொஞ்சம் பெட்டராக தெரிஞ்சால் பெட்டராக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. பட் யூ ஹாவ் டு கோ டு தட் இன்டர்வியூ ஸ்டேஜ். அப்போ தான் உங்களுக்கு அது தெரியும். அது வரைக்கும் யூ வில் நாட் ஹாவ் தட் எக்ஸ்பீரியன்ஸ். நீங்கள் வந்து திருப்பி அப்ளை பண்ணுவீங்க, ரிஜெக்ஷன் வரும், அப்ளை பண்ணுவீங்க, ரிஜெக்ஷன் வரும். ஸோ டெய்லி 10 to 15 பீப்புளுக்கு பண்ணுவேன், இட் வில் ஆல் பி ரிஜெக்டட். ஸோ அந்த மாதிரி தான் இனிஷியலாக இருந்தது. ஃப்ரஸ்ட்ரேட்டிங்.
எக்ஸ்ட்ரீம்லி ஃப்ரஸ்ட்ரேட்டிங், டீமாரலைசிங். அப்படியே நம்மலாம் படிச்சோமா இல்லையா, இதுக்கு நான் எதுக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டு படிச்சேன் போச்சு அப்படின்னு யோசிச்சிருந்தீங்களா? ஆமா, இதுக்கெல்லாம் இவ்வளோ கஷ்டப்படுறதுக்கு நான் வந்து பிஎஸ்சி சயின்சஸ்லாம் படிச்சிருக்கலாம், எதுக்கு நான் ஆர்கிடெக்சர் படிச்சு 7 வருஷம் கோர்ஸ் படிச்சிருக்கேன் அப்படின்லாம் தோணும். பட் சூனர் யூ ரியலைஸ் இட்ஸ் ஈஸியர். நம்மளுக்கு வந்து எங்கே ஷார்ட் ஃபால் ஆகுதுன்ட்டு என்னோட சீனியர் கிட்ட ஒரு வாட்டி பேசிட்டு இருந்தோம். இந்த ஜேர்னியை பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த ஜேர்னி சொல்கிறீங்களே, ஸ்டார்டிங்கில் ஒரு திமிர்த்தனம், அதுக்கப்புறம் திமிர் வந்து நல்ல திமிர் தான், ஏன்னா நான் பண்ணுவோன்னு, அதுக்கு அடுத்தது வந்து ஒரு ரியலைசேஷன். இதுக்கு வந்து எவ்வளோ மந்த்ஸ் ஆச்சு இதெல்லாம் போகிறதுக்கு? உங்களுக்கு அரௌண்ட் 3 to 4 months ஆகிடுது நம்மளுக்கு. என்ன நம்ம by the time you prepare your portfolio, இப்போ நம்ம வந்து ஒரு வேலைக்கு அனுப்புகிறோன்னா யூஸ்வலாக இந்த ஐடியில் இருக்கிறவங்க they will just send their resume with work experience இல்லையா. ஆனால் இப்போது டிசைனர்ஸ் அப்படி இருக்கும்போது we send along our portfolios. even when you apply for college நீங்கள் போர்ட்ஃபோலியோட தான் சப்மிட் பண்ணுவீங்க. போர்ட்ஃபோலியோவோட தான் நம்ம சப்மிட் பண்ணுறோம் நம்மளோட ஒர்க்கை. அட்லீஸ்ட் ஒரு அட்டாச்மெண்ட் இல்லைனாலும் ஒரு லிங்க் போட்டாது அனுப்புகிறோம். அப்படி அட்லீஸ்ட் ஒர்க்கை பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா portfolio pages will be like many pages, 50 pages, 60 pages of work. சொல்லும்போது வந்து நீங்க ஒரு வெப்சைட் மாதிரி அப்லோட் பண்ணி வச்சிருப்பீங்க. வெப்சைட் மாதிரி பண்ணல, நான் என்ன பண்ணியிருக்கேன், பிடிஎஃப்ல கிரியேட் பண்ணிட்டு அதை வந்து கூகுள் டிரைவில் போட்டு கூகுள் டிரைவோட லிங்க்கை பேசிக்காக நான் ஷேர் பண்ணுறேன். என்னோட ரெஸ்யூம்லேயே நான் வந்து ஆட் பண்ணிடுறேன் இப்போல்லாம். ஏன்னா சில பேர் என்ன கேட்பாங்க, ஃபர்ஸ்ட் ரவுண்டு சிவி அனுப்புங்க, அதுக்கப்புறமா உங்களோட சிவி ஓகே ஆச்சுன்னா நான் உங்களுக்கு போர்ட்ஃபோலியோ கேட்குறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த அளவுக்கு நம்ம வந்து இஃப் பீப்புள் உங்களோட எம்ப்ளாயருக்கு டைம் இருந்து உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணாங்கன்னா இட்ஸ் வெல் அண்ட் குட். அந்த மாதிரி இல்லாத போது இட் இஸ் பெட்டர் டு கிவ் என்ன சொல்கிறது, உங்களுக்கு ஒரு டைம் ஃபார் தெம் டு an opportunity for them to look into your portfolio. Okay. So it's ஒரு கேட்சியாக இருக்கும். மேபி அவங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம், but they have to ask you for a portfolio. Or because they see so many CVs. அதனால it's better to add the link to the CV. I mean your CV or your resume portfolioட லிங்க்கை போடுங்க. சூப்பர். நான் எங்கேயோ போயிட்டு இருந்தேன், அதில் திருப்பி இங்கே உங்களை டிஸ்ட்ராக்ட் பண்ணிட்டேன். எப்படின்னா நீங்கள் வந்து 3 to 4 months பண்ணீங்க. அப்போ யாரோ ஒரு சீனியரை பார்த்தீங்கன்னு சொன்னீங்களே. சீனியரை பார்த்தேன்ன்றது வந்து என்னோட சீனியர் வந்து கனடாவில் இருக்காங்க. நான் அவங்கக்கிட்ட ஒரு நாள் மெசேஜ் பண்ணிட்டு இருந்தேன், நீங்கள் எப்படி அங்கே ஒர்க் பண்ணுறீங்களா, இஸ் இட் த சேம் சுச்சுவேஷன், எல்லா இடத்துலையும் அப்படி தான் இருக்கான்னு எனக்கு தெரியல. அதனால் அவங்கள கேட்டேன், இந்த மாதிரி தான் இருக்கா உங்களுக்கும் அப்படின்ட்டு. அப்போ அவங்க சொன்னாங்க, ஆமாம் இங்கேலும் நான் வந்து கோர்ஸ் படித்தேன், நீ ஏன் கோர்ஸ் படிக்க, ஏதாவது ஒரு கோர்ஸ் படி அப்படின்னு. கோர்ஸ் படிக்கிறதுனா என்ன காலேஜில் படிக்கிறதுன்னு நம்மளுக்கு தெரியல. ஏன்னா ஆன்லைனில் இருக்குது, நிறைய ஸ்மால் யூனிவர்சிட்டிஸ் இருக்குது. அப்போ நான் கேட்டேன், அவங்க யூனிவர்சிட்டி ஆர்ட்ஸ் ஆஃப் லண்டன் UALன்னு சொல்லிட்டு, நீ ஏன் அங்கே ட்ரை பண்ணக்கூடாது அப்படின்னு கேட்டாங்க. சரி நம்ம பண்ணி பார்ப்போம்னு சொல்லிட்டு UALல வந்து ஷார்ட் கோர்சஸ்லாம் இருக்கு. இதுதான் நீங்கள் சொல்கிறது வந்து bridge It's not called as a bridging course. You need to have some course done in UK. Okay. So that you have UK ஓட valid experience உங்களுக்கு கிடைக்கிறது. எப்படி செல்ஃப் ஸ்பான்சர்ஷிப்னு ஒண்ணுமே இல்லையா, நம்மளே பேர் வச்ச மாதிரி இதை நீங்க சொல்றீங்க. இது நானா bridge பண்றதுக்காக ஒரு bridge course நானா சொல்றேன். That is nothing called a bridge course. Just to understand the local இது. Okay. லோக்கல்ல எப்படி பண்றாங்க அவங்களோட, ஏன்னா நம்ம see it's not very different from what we learn back in India. ரொம்ப டிஃப்ரெண்டாலாம் இருக்காது, சிமிலரா தான் இருக்கும். ஆனா இவங்களோட மைண்ட் செட் எப்படி இருக்கு, இப்போ என்ன கல்ச்சரல் டிஃபரன்சஸ்னால டிசைனும் வேரி ஆகும் யூஸ்வலா. ஸோ இவங்களோட மைண்ட் செட் எப்படி இருக்குங்கிறது நம்மளுக்கு தெரியணும். அப்புறம் இவங்களோட யூஸ் ஆஃப் மெட்டீரியல்ஸ் என்ன இருக்குன்னு தெரியணும், ரெகுலேஷன்ஸும் தெரியணும். அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக தெரியணும் ஆக்சுவலி ரெகுலேஷன்ஸ். ஆனால் நீங்கள் அது ஒர்க் ஸ்டார்ட் பண்ணும்போது தான் சொல்லி தராங்களே. அப்புறம் என்ன கைண்ட் ஆஃப் ட்ராயிங்ஸ் வேணும், இப்போ வந்து ஒரு ஒரு
ப்ராஜெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து ஃப்ளோ பிளான் லேஅவுட்லேருந்து எலக்ட்ரிக்கல் ட்ராயிங், ட்ரைனேஜ் சப்ளை, அப்புறம் ஃபயர் சேஃப்டி ட்ராயிங்ஸ் இருக்குது. இந்த மாதிரி ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 to 15 செட்ஸ் ஆஃப் ட்ராயிங்ஸ் இருக்குது. நாம் வந்து இந்தியாவில் ஸ்டில் வி டூ எலிவேஷன் செக்ஷன்ஸ் அப்படி சொல்லுவோம், வால் டீட்டெயில்ஸ்லாம் கொடுக்கறது, எலிவேஷன் செக்ஷன்ஸ், ஃப்ளோ பிளான்ஸ்லாம் வி ஸ்டில் டூ இன் இந்தியா. பட் தென் மோர் டெக்னிக்கல் வந்து அவ்வளோவா பண்ணுறது கிடையாது. இட்ஸ் பெட்டர் யூ கோ அண்ட் அட்டெண்ட் சம் கைண்ட் ஆஃப் கோர்ஸ் ஆர் எனி லேர்னிங். ஸோ இவங்க வந்து யூகே பொறுத்த வரைக்கும் யூகே எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். இல்லைன்னா உங்களுக்கு ஜாப் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். இப்போ அந்த கேப்பில் அந்த இது சொன்னீங்கல்ல, அந்த கோர்ஸ் பண்ணீங்கன்னு, அந்த கோர்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஐ ஓப்பனராகவும் இவ்வளோலாம் இருக்கா அப்படின்னு அவ்வளோ வேரியேஷன்ஸ் இருந்ததா, இல்லை உங்களுக்கு ஓகே ஃபைன் ஐ காட் இட் நவ் அப்படின்னு எப்படி? ஆமாம், அப்படி தான் இருக்கும். ஐ காட் இட் நவ்ங்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ இட் இஸ் நாட் வெரி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் வாட் ஐ ஹவ் லேர்ன்ட் பேக் இன் இந்தியா. அவங்களோட டெர்மினாலஜிஸ் தான் டிஃபர் ஆகுது. மேபி கன்ஸ்ட்ரக்ஷன் டெக்னிக் கொஞ்சம் டிஃபர் ஆகலாம். நம்ம சிமெண்ட் அண்ட் மோட்டார் ஜாஸ்தி யூஸ் பண்ணுவோம், இவங்க எல்லாம் குவிக் ஃபிக்ஸ் மாதிரி இருக்கு. ஸோ அண்ட் யூஸ் ஆஃப் பிளாஸ்டர் போர்ட்ஸ்லாம் நம்ம இந்தியாவில் அவ்வளோ பண்ண மாட்டோம். ஃப்ளோரிங்லாமும் குவிக் ஃபிக்ஸாக இருக்கும். டைலிங்லாம் இப்போ தான் வந்து ட்ரெண்டில் வருது. டைலிங் அண்ட் சிமெண்ட் போட்டு டைல் பண்ணுறது. எக்ஸாக்ட்லி, நாம தான் கல்கட்டா மார்பிள் இங்கே ட்ரெண்ட் ஆகியிருக்கோம். ஸோ இப்போ எல்லா வீட்லேயும், எல்லா டாய்லெட்ஸ்லேயும், எல்லா பாத்ரூம்ஸ்லேயும் வந்து நிறைய பேர் கல்கட்டா மார்பிள் தான் யூஸ் பண்ணுறாங்க டைல்ஸ். பேசிக்காக இந்தியாவிலேருந்து இம்போர்ட் பண்ணுற மெட்டீரியல் தான். As we say, most of the materials are imported. இங்கே லோக்கலி பண்ணுற மெட்டீரியல்ஸ் எதுவும் கிடையாது. ஒன்று டர்க்கிலேருந்து வரும், இல்லைன்னா சைனாலேருந்து வரும், இல்லை இந்தியாவிலேருந்து வரும். கிரானைட்ஸ் அண்ட் மார்பிள்ஸ் ஆர் மோஸ்ட்லி ஃப்ரம் இந்தியா. எனக்கு இன்னொரு விஷயமா இங்கே டவுட் இருக்குது, எப்படின்னா குவேரியாக இருக்குது. இப்போ வந்து இந்த ஊரில் பார்த்தீங்கன்னா, நான் வந்து நம்ம ஊர்லலாம் வந்து என் மாடியை இடிச்சு கட்டணும்னா ஈஸியாக இடிச்சு கட்டிடுவேன். என்னத்தையும் வீடே இடிச்சு கட்டினாலும் இடிச்சு, பெர்மிஷனுங்கிற விஷயம் மேபி இப்போ வந்துட்டு இருக்கலாம், எனக்கு தெரியாது. பட் எங்கள் அப்பாலாம் எத்தனையோ வீடை போர் அடிச்சதுன்னா ஒரு ரூமை கட்டுவார், திருப்பி அதை இடித்து வேறு ஏதாவது மாட்டுவார், இந்த மாதிரி இருக்கும். இங்கெல்லாம் எப்படின்னா ஒரு விஷயத்தை பண்ணணும்னா பிளானிங் பெர்மிஷன், அதுக்கு இது வாங்கணும், அப்ரூவல் வாங்கணும். ஸோ இந்த வேரியேஷன் வந்து ஒரு பெரிய வேரியேஷனாக இருக்கா, எப்படி இருக்கு? கண்டிப்பாக. இப்போ நீங்கள் வந்து பின்னாடி இப்போ ஒரு வீட்டில் நீங்கள் பின்னாடி எக்ஸ்டென்ஷன் கட்டணுன்னாலும் கவர்மெண்ட் வந்து ஓரளவுக்கு லைக் 3 meters நீங்கள் எக்ஸ்டென்ஷன் பண்ணலாம்னு அலோவ் பண்ணும். சில இடத்துல when you go beyond that, when you want to go beyond that, you have to apply for a planning permission. அதே மாதிரி நீங்கள் ரூஃபை நான் வந்து ரூஃபில் இருக்கிற ஆட்டிக் ஸ்பேஸ் நான் மாற்ற போகிறேன் அப்படின்னா, even though if it is inside your house, you still have to apply for a permission. ஏன்னா நீங்கள் வந்து ரூஃபில் வந்து விண்டோ ஒன்று செட் பண்ணணும். அந்த விண்டோ செட் பண்ணுறதுக்கு that will not even affect your front elevation னாலுமே they are still bothered. இப்போ நீங்கள் வந்து ஒரு ஷாப்போட ஃப்ரண்ட் ஃபசாடில் வந்து டோர், இங்கே இருக்கிற டோரை நான் ஒரு 10 அடி, ஒரு 5 அடி 3 அடி மாற்றி வைக்கணும் அப்படின்னாலுமே நம்ம பெர்மிஷனுக்கு போகணும். ஓகேங்களா? ஸோ அது வந்து பெயின்ஃபுல்லாக இருக்கா உங்களுக்கு ஆஸ் அ ஆர்கிடெக்ட் இங்கே வரும்போது? பெயின்ஃபுல்லுன்னு கிடையாது, ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஜாஸ்தி ஆகிற மாதிரி தான் நான் ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா நீங்கள் வந்து யூ ஸ்டில் நீட் அ பர்சன் டு கோ அண்ட் கெட் த ட்ராயிங்ஸ் டன். ஸோ அந்த மாதிரி வந்து உங்களுக்கு டெக்னிக்கல் ட்ராயிங்ஸ் பண்ண தெரியும் அப்படின்னா இட்ஸ் அ கிரேட் அட்வான்டேஜ். எஸ்பெஷலி ஆட்டோகேட் அஸ் அ சாஃப்ட்வேர் நிறைய யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் ரெவிட் நிறைய யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் வெக்டர் ஒர்க்ஸ், இன்டீரியர்ஸ் பார்த்தீங்கன்னா வெக்டர் ஒர்க்ஸ்ங்கிற சாஃப்ட்வேர், ரெவிட்டுங்கிறது சாஃப்ட்வேர், வெக்டர் ஒர்க்ஸுங்கிறது ஒரு சாஃப்ட்வேர். நோட் பண்ணிங்க பசங்களா? அதுக்கப்புறம் ஸ்கெட்சப் வந்து இட்ஸ் காமனாக எல்லா ஸ்கூல்லையுமே சொல்லித்தர, எல்லா காலேஜ்லேயுமே ஸ்கெட்சப் சொல்லித்தராங்க. ஸோ அதுவுமே ஒரு குட் டூல் டு ஹேவ். அண்ட் வேறு என்ன டூல்ஸ் இருக்குது நம்மளுக்கு? 3ds Max, Rhino, இதெல்லாம் BIM, இதெல்லாம் வந்து ஹை மார்க்கெட்டட், ஹைலி ரிக்வயர்டு ஸ்கில்ஸ். ஸோ இங்கே வந்து ஸ்கில் செட்டுக்கு தான் வேல்யூ ஜாஸ்தி. ஸோ ஸ்கில் செட்டுக்கு வேல்யூ ஜாஸ்தின்னா நீங்கள் ஒரு சாஃப்ட்வேரை எவ்வளோ கரைச்சி குடிக்க முடியுமோ தயவு செஞ்சு ட்ரை பண்ணி
கரைச்சி குடிக்க ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கு வந்து நல்ல வரலாம். அது பேப்பரில் வரைஞ்சி யூஸ் இல்லை. உங்களுக்கு வந்து ப்ராப்பராக வந்து ஒரு டூலை வச்சு ஒர்க் பண்ணுறீங்கன்னா அது சிவியில் பார்த்தாலே நிறைய பேர் அதுக்குன்னே கூப்பிடுவாங்க. கரெக்டாக. ஸோ ஏன்னா அதெல்லாம் உங்களோட போர்ட்ஃபோலியோவில் ஆட் பண்ணுங்க. ஆட் பண்ணும்போது யூகே ரெலவெண்ட் ஒர்க்ஸ் ஏதாவது, ஈவன் இஃப் இட் இஸ் அ ஸ்மால் ஒர்க் நீங்கள் பண்ணியிருந்தாலும் அதை போர்ட்ஃபோலியோவில் ஆட் பண்ணுங்க. அதோட வேல்யூ இஸ் மச் மச் மோர். எப்போ உங்களுக்கு தெரியும்னா நீங்கள் இன்டர்வியூ போகும்போது ஹேவ் யூ டன் எனி யூகே ரிலேட்டட் ஒர்க்குன்னு கேட்பாங்க. கரெக்டு. ஓகேங்களா? நீங்கள் வந்து இந்தியாவில் எவ்வளோ பெரிய பெரிய பில்டிங் கட்டியிருந்தீங்க எல்லாரும் எடுத்துகிட்டு வந்து காமிச்சாலும் they will still ask you this question. இதெல்லாம் நல்லாயிருக்கு, யூகே ரிலேட்டட் ஒர்க் ஏதாவது பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு கண்டிப்பாக கேட்பாங்க. ஸோ தட் இம்பார்ட்டன்ட். நீங்கள் சொல்லிட்டு ஒரு வார்த்தையிலே சொன்னீங்க, இந்த மாதிரி நான் என்ன வேணாலும் படிக்கலாம், ஆனால் வந்து நான் ஒரு வேலைக்கு போகும்போது தான் சில ரெகுலேஷன்ஸு சில விஷயங்கள்லாம் அப்போ தான் சொல்லியே கொடுப்பாங்க, அப்போ தான் புரியும் உங்களுக்குன்னு. இப்போ வந்து நம்ம பசங்க நிறைய பேர் வந்து நல்ல டேலண்டோடு இருப்பாங்க அவங்களுக்கு, ஆனால் வந்து உள்ளார இப்போ வந்து இது சிக்கன் அண்ட் எக் கதை தான். முட்டை இப்போ வந்து கோழி வந்து இப்போ வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி எடுப்பாங்கன்னா ஒரு வேலையில் இருந்தால் தான் பண்ண முடியும். வேலைக்கு போகும்போது வந்துட்டு எக்ஸ்பீரியன்ஸ் கேட்பாங்க. உண்மை, அது உண்மை. ஸோ இதில் இதை எப்படி கவுண்டர் பண்ணுறது? எப்படின்னா இப்போது யாராச்சும் ஃப்ரீயாக ஒரு நிறைய ஃப்ரீ இன்டர்ன்ஷிப்லாம் சொல்லுவாங்க, ஆனால் நானும் வரேன், நான் உங்க கூட வந்து ஒரு ப்ராஜெக்டை ரன் பண்ணுறேன், உங்க கூட ஒர்க் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி போர்ட்ஃபோலியோ ரெடி பண்ணால் இவங்களுக்கு ஒரு அப்பர் ஹேண்ட் வருமா? என்ன பாசிபிலிட்டி, என்னென்ன வேலைகள் பண்ணலாம்? கண்டிப்பாக நீங்கள் இன்டர்ன்ஷிப் பண்ணுறது இட்ஸ் வெரி வெரி யூஸ்ஃபுல். ஈவன் இஃப் யூ ஆர் வாலண்டியரிங், அதுவுமே யூஸ்ஃபுல். நீங்கள் வந்து இந்த எங்கே வேணால் நீங்கள் வாலண்டியர் பண்ணலாம். உங்களோட ஓன் ஸ்டாஃப்ஸ் யாராவது உங்களுக்கு ஃபேம் வச்சுருக்காங்க, இல்லை அவங்களுக்கு ஏதாவது ஸ்மால் ட்ராயிங் தேவைப்பட்டாலும் ப்ளீஸ் கோ ஃபார்வர்ட் அண்ட் சே ஐ வில் டூ திஸ் ஒர்க் ஃபார் யூ. அதுக்கப்புறம் பிரைவேட்டாக வீட்டில் யாராச்சும் எக்ஸ்டென்ஷன் பண்ணுறேன், நான் பண்ணி காமிக்கிறேன், ஏதாச்சும் ஒரு ஹெல்ப் தானே. அது கூடமே ஆக்சுவலி ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக நீங்கள் காமிக்கலாம். யாராவது உங்களுக்கு வந்து சஜஷன் கொடுங்கன்னு கேட்குறாங்கன்னா அதுவுமே நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸாக காமிக்கலாம். ஸோ தட்ஸ் த பேசிக் ஸ்டார்டிங் லெவல்னு நான் நினைக்கிறேன். அங்கேருந்து நீங்கள் வந்து இன்டர்ன்ஷிப் பண்ணிங்கன்னா வெல் அண்ட் குட், ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் see to that அட்லீஸ்ட் ஒரு 2 to 3 hours a week you're spending in your internship and searching for volunteering work or something like that. ஏன்னா architecture itself is very very challenging. அந்த மாஸ்டர்ஸ் டிகிரியை முடிக்கிறதுக்கே நம்ம பசங்களுக்கு திணறி போயிடும். அவ்வளோ ஒர்க் கொடுத்துருவாங்க, குவாலிட்டி ஆஃப் ஒர்க் நம்ம வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும். ஸோ அதையும் பேலன்ஸ் பண்ணிவிட்டு இங்கே காஸ்ட் ஆஃப் லிவிங்கையும் நம்ம வந்து ஈக்குவேட் பண்ணணும், அதையும் இருக்கணும். ஸோ நம்ம வேலை கிடச்சா போகிறோம் அப்படிங்கிற மைண்ட் ஸ்டேட்டில் தான் இருக்குமே தவிர தட் இஸ் நாட் ராங். ஆனால் வி ஸ்டில் நீட், இஃப் யூ வாண்ட் டு கோ பேக் டு ஆர்கிடெக்சர் ஆஸ் யுவர் ஜாப், you still need some valid experience and exposure. சூப்பர். இப்போ உங்களோட ஜர்னி நீங்கள் போனீங்க, ஒரு கோர்ஸை பண்ணீங்க, எப்போ வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஜாக்பாட் ஹிட் பண்ணுறீங்க, எப்போ ஃபஸ்ட்டு ஜாப் கிடைக்கும்? ஃபஸ்ட்டு ஜாப் வாஸ் இன் 2022ல நினைக்கிறேன். 2022 ஆல்மோஸ்ட் எண்ட் ஆஃப் 2022. அதுக்கு முன்னாடி ஒர்க் பண்ணதெல்லாம் ரீட்டெயிலில் தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். இதெல்லாம் வேற ஃபீல்டு, கம்ப்ளீட்லி வேற ஃபீல்டு. ஓகே. இது நான் பாயிண்ட் அவுட் பண்ண விரும்புகிறேன். ஏன்னா நம்ம நினைக்கிறோம் தட் வில் நாட் ஹெல்ப் அஸ் இன் எனி வே அப்படின்னு சொல்லிட்டு, அதர் தென் மானிட்டரி ஃபேக்ட். ஆனால் தெர் இஸ் சம்திங் கால் ட்ரான்ஸ்ஃபரபிள் ஸ்கில்ஸ் இந்த ஊரில். ட்ரான்ஸ்ஃபரபிள் ஸ்கில்ஸ் அப்படின்னா நம்ம பண்ணுற ஒர்க்கிலேருந்து என்ன ஸ்கில்லு உங்களால் உங்கள் போர்ட்ஃபோலியோவில் ஆட் பண்ணியோ which will help you in the other job. Super. For example, customer facing is very important. எங்கே போனீங்கனாலும் கஸ்டமர் ஃபேஸிங் இஸ் இம்பார்ட்டண்ட். எந்த ஜாப்ல இருந்தாலும், நீங்கள் ஐடியில் இருந்தாலும் கஸ்டமர் ஃபேஸிங் இம்பார்ட்டண்ட். நீங்கள் எனி கைண்ட் ஆஃப் ஜாப் இல்லைங்களா? ஸோ வென் யூ ஸ்டார்ட் ஒர்க்கிங் இன் ரீட்டைல் செக்டர்ஸ் என்ன ஆகுதுன்னா, இந்த மாதிரி நீங்கள் யூ வில் பி மோர் கஸ்டமர் இன்ட்ராக்ஷன் வரும், கிளையண்ட் இன்ட்ராக்ஷன் வரும், பிஸ்னஸ் இன்ட்ராக்ஷன் வரும். ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து you can add as a transferable skills. சூப்பர். அங்க போய் எடுத்துட்டு அங்கேருந்து அள்ளி இந்த பக்கம் போட்டுக்கிட்டீங்க. சூப்பர். ஆமா. ஸோ அதுவுமே எக்ஸ்பீரியன்ஸ் தான் ஆக்சுவலி கன்சிடர் பண்ணுறாங்க. அதையும் எக்ஸ்பீரியன்ஸாக கன்சிடர் பண்ணுறாங்க. ஸோ அதெல்லாமும் ஆட் பண்ணுங்க. நான் என்னவோ பண்ணிட்டேன், அதுக்கும் சம்மந்தமே இல்லாமல் ஒரு ஒர்க்கில் பண்ணுறேன் அப்படின்ட்டு இனிஷியலாக அப்படி தான் இருக்கும். என்னவோ படித்தோம், என்னவோ ஒர்க் பண்ணுறோமே அப்படின்ட்டு இருக்கும். பட் இதையும் எப்படியாவது லிங்க் பண்ணுறதுக்கு யோசிச்சு
ட்ரான்ஸ்ஃபரபிள் ஸ்கில்ஸ்ன்னு நீங்களா டெவலப் பண்ணி கொஞ்சம் போட்டிங்கன்னா தே வில் பி ஷ்ரூட் அண்ட் பி எப்படின்னா எப்படி வந்து அதை வந்து உள்ளார கொண்டு வந்து அதை ஒரு பாசிட்டிவாக காமிக்கலாம். ஆர்கனைசேஷன் ஸ்கில்ஸ் கேட்பாங்க, பீயிங் ஆன் டைம் கேட்பாங்க, அண்ட் ஆர் யூ வில்லிங் டு லேர்ன் இஸ் அ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஸ்கில். நம்ம அது ஒரு ஸ்கில்லாக கூட கன்சிடர் பண்ண மாட்டோம். ஆமாம் ஆமாம் கரெக்டு. ஆமாம் ஓகே, எனக்குலாம் அது ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருந்துச்சு. நான் படிக்கணும் அவ்வளோதானே, அதில் என்ன இருக்கு, ஆர் யூ வில்லிங் டு லேர்ன் அப்படின்னு ஒரு கேட்பாங்க. நீங்கள் வந்து யூ ஷுட், ஏன்னா மாறிக்கிட்டே இருக்கு இல்லையா சாஃப்ட்வேரு. ஸோ யூ ஹாவ் டு ஆமாம் குவிக் லேர்னர்னு சொன்னாலே அது ஒரு பெரிய பாசிட்டிவ். ஆமாம் ஆமாம் எனக்கு தெரியாதுன்னு சொல்கிறத விட எனக்கு தெரியும், நான் கற்றுக்குறேன், ஐ எம் ரெடி டு லேர்ன் அப்படின்னு சொன்னீங்கன்னா கூட கொஞ்சம் பாசிட்டிவாக தே வில் ஃபீல் ஓகே, தே டோன்ட் நோ பட் தேர் வில்லிங் டு லேர்ன் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. இட் இஸ் நாட் பாசிபிள் ஃபார் அஸ் டு நோ எவ்ரி திங். அதனால வென் யூ கோ இன் டு தட் யூ ஹாவ் டு ஹாவ் தட் கைண்ட் ஆஃப் மைண்ட் செட். கன்வின்சிங்காக பேச தெரியணுன்றது பெரிய ஸ்கில்லு. ஸோ அந்த மாதிரிலாம் கொஞ்சம் டெவலப் பண்ணுறது இஸ் குட். சூப்பர். அப்போ அந்த இது பண்ணீங்க, நீங்கள் போய் ஃபஸ்ட்டு என்ன ஜாப் எடுத்தீங்க சொன்னீங்க? இன்டீரியர் டிசைன் ஃபர்மில் தான் எனக்கு ஃபஸ்ட் ஜாப் கிடச்சிது. பிகாஸ் நான் மாஸ்டர்ஸ் இன் இன்டீரியர் டிசைனிங் எடுத்தனால எனக்கு இன்டீரியர்ஸில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தி. மோர் தென் ஆர்கிடெக்சர், இன்டீரியர்ஸில் இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தி. அதனால் டீட்டெயில் ஒர்க்ஸ் நிறைய இருக்கும், எனக்கு ரொம்ப பிடிக்கும் பேசிக்காக. அதனால ஐ எம் ஸ்டில் இன் தட் லைன். ஸோ இன்டீரியர் டிசைன் ஃபர்ம்ஸ்க்கு அப்ளை பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போ வந்து ஆஸ் யூஷுவல் எல்லாமே ரிஜெக்ட் ஆகிட்டே இருந்தது. ஒருத்தர் மட்டும் இன்டர்வியூக்கு வாங்க அப்படின்னு கூப்பிட்டாரு. ஓகே, வெள்ளக்காரர் தான் அவர். ஆக்சுவலி டர்க்கிஷா ஈரான் சம்திங். அவங்க வந்து கூப்பிட்டாங்க அண்ட் இட் வாஸ் ஃபார் அ டிஃப்ரெண்ட் ஜாப் ஆக்சுவலி. அந்த அது வந்து FF&E டிசைனர்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம ஸ்பெசிஃபிகேஷன் பண்ணுறோம் இல்லையா, லைக் இந்த மைக் இந்த பிராண்டில் இருக்குது, இங்கே இந்த மைக் இந்த பிராண்டில் வாங்கலாம், இல்லை வேறு ஏதாவது பிராண்ட்ஸ்லையும் அவைலபிளாக இருக்குங்கிறது ஒரு ஸ்பெசிஃபிகேஷன் ஒர்க்கு, ஒரு ஜாப். அது ஆக்சுவலி ஒரு ஒர்க்கு. ஓகேங்களா? அந்த மாதிரி ஃபார் டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட்ஸ் யூ கேன் கீப் ஸ்பெசிஃபைங். ஓகே. இட் இஸ் ஆல்சோ வெரி வெரி குட் ஜாப், வெல் ஹை பெய்டு ஜாப். எப்படின்னா கம்பேரிசன் மாதிரி இதே மாதிரி மைக்ஸ் வேற எல்லாத்துலயும் இருக்கு. எக்ஸாக்ட்லி வேற பிராண்ட்ஸ் எவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, பட்ஜெட்டுக்குள்ளே உங்களால் என்ன ப்ரொவைட் பண்ண முடியுது அப்படிங்கிறது ஒரு ஜாப். ஸோ அதுக்கு தான் நான் அப்ளை பண்ணியிருந்தேன். அதுக்கு என்ன சொல்லுவீங்க? FF&E, ஃபர்னிச்சர் ஃபிக்ஸ்சர்ஸ் அண்ட் எக்யூப்மெண்ட் டிசைனர். இது சிவில் இருக்கவங்களுக்கு புரியும் உங்களுக்கு. ஆமாம். ஸோ அந்த மாதிரி ஸ்பெசிஃபிகேஷன் ஜாபுக்கு தான் அப்ளை பண்ணியிருந்தேன். பட் தே ஃபெல்ட் தட் எனக்கு அவ்வளோ எக்ஸ்போஷர் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, இது எங்களால் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ண முடியாது, பட் வி ஹாவ் another ஓப்பனிங் ஃபார் யூ, வுட் யூ லைக் டு ட்ரை தட் அப்படின்னு கேட்டாங்க. நான் எதா இருந்தாலும் ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க அப்புறமா இந்த மாதிரி இட்ஸ் அ ஃப்ரீலான்ஸ் ஜாப் தான், வுட் யூ லைக் டு கம் அண்ட் ஜாயின் அவர் டீம் அப்படின்னு கேட்டாங்க. ஐ டுக் இட் அப். இனிஷியலாக வந்து எனக்கு ஒன்றும் புரியாத மாதிரி தான் இருந்தது. அண்ட் ஸ்லோலி த பர்சன் வாஸ் ரியலி குட். அவர் வந்து ஷீ ஸ்டார்டட் டீச்சிங் மீ ஆல்சோ. எனக்கு இது தெரியல, I'm ready to learn. Please tell me how to do. அது நம்ம கேட்க மாட்டேங்கிறோம். பட் நீங்கள் போய் அவர்கிட்ட கேட்டிங்கன்னா he will be able to tell us, okay, இதெல்லாம் சேஞ்சஸ் பண்ணுங்க, மிஸ்டேக்ஸ் நடக்கும். அது என்ன மாதிரி ரோல்ல இருந்தீங்க? அந்த ரோல் அப்போ ஜூனியர்ல இருந்தேன். ஜூனியர்ல என்ன மாதிரி ஸ்கெட்சிங் பண்ணுறது? டிராயிங்ஸ் தான் பண்ணிட்டு இருந்தேன். ஃபீல்டில் போய் சர்வே எடுத்துட்டு, ஐ மீன் சைட்டில் போயிட்டு சர்வே பண்ணிட்டு அப்புறம் இதுக்கு என்ன சொல்கிறது, டிராயிங்ஸ் பண்ணுறதுக்கு ஆரம்பிக்கிற ஸ்டேஜ் அப்போ. ஸோ அவர் வந்து ஹி யூஸ் டு கைட் ஆல்சோ பேரலி, இந்த மாதிரி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருந்துச்சுன்னா ஹி யூஸ் டு கரெக்ட் அஸ். ஏன்னா இட்ஸ் ஆல்சோ கம்பெனிஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி மாதிரி ஆயிடுது இல்லையா. ஸோ தே வில் ஆல்சோ ட்ரெயின் யூ, அதுதான் சொல்ல வரேன். ஸோ தே வில் ஆக்சுவலி ட்ரெயின் யூ இஃப் இட் இஸ் நெசசரி அண்ட் யூ ஆர் ஏபிள் டு டூ இட். யூ ஆர் ஏபிள் டு டூ இட்னா தான் உங்களுக்கு ட்ரைனிங்கே பண்ணுவாங்க. கரெக்ட். ஓகே. ஸோ அந்த மாதிரி வந்து உங்களுக்கு ட்ரெயின் பண்ணி அந்த உங்களுக்கு கான்ஃபிடென்ஸ் பில்ட் ஆகுது. அப்புறமா அதுக்கப்புறம் நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ் தான் பண்ணேன்.
பட் மை ஃபீல்ட் வாஸ் ரெசிடென்ஸாக இருந்தாலுமே எனக்கு வந்து நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ் பண்ணேன். ஓகே, இப்போ நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ் இவங்க பண்ணதெல்லாம் இருக்குது. நீங்கள் போகும்போது எதுன்னு நீங்கள் கெஸ் பண்ணிட்டே இருப்பீங்க. நான் 2-3 பார்த்துருக்கேன். எனக்கு ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நல்லா பண்ணிக்கிங்க. சொல்லுங்கள். தேங்க்யூ. ஸோ ரெஸ்டாரண்ட் பண்ணேன், அப்புறம் சீஷா லவுன்ச்சஸ் பண்ணியிருக்கேன், அப்புறம் ரீட்டைல் ஷாப்ஸ் பண்ணியிருக்கேன், ஓகே, ஏர்பிஎன்பி ஹவுசஸ் பண்ணியிருக்கேன். நைஸ். ஓகே, அதுக்கப்புறம் எக்ஸ்டென்ஷன் ஃபார் ரெஸ்டாரண்ட்ஸ் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி எக்ஸ்போஜர் வந்து எவ்ரி டைம் நியூ ப்ராஜெக்ட் வரும்போது இட் இஸ் நைஸ். அப்புறம் ஒரு நியூ லேர்னிங் ஏதாச்சும் புதுசாக கற்றுக்குவீங்க. சூப்பர். வெறும் பெர்மிஷன் ட்ராயிங்ஸ் போட்டு கொடுங்க, ஆல்கஹால் லைசன்ஸ் ட்ராயிங்ஸ் கேட்பாங்க. அப்புறம் வெளியில் சீட் போட்டு வைக்கிறதுக்கு வி கால் இட் பேவ்மெண்ட் லைசன்ஸ். ஸோ பேவ்மெண்ட் லைசன்ஸ் ட்ராயிங் போட்டு கொடுங்க அப்படின்னு கேட்பாங்க. வேர் ஹவுஸ்க்கும் நீங்கள் டிசைன் பண்ணல. ஓகே. ஸோ அந்த மாதிரி ஒன்னொன்றுத்துக்கும் வேண்டிய ட்ராயிங்ஸ் எல்லாம் அவங்க நம்ம ப்ரொவைட் பண்ணும்போது, அப்புறம் எக்ஸ்ட்ராக்ஷன் சிஸ்டம் இன்ட்ரடியூஸ் பண்ணணும். இப்போ வந்து கிச்சனில் எக்ஸ்ட்ராக்ஷன் சிஸ்டம் வேணும். அது எக்ஸ்ட்ராக்ஷன் சிஸ்டம் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது அகைன் பெர்மிஷன், பிளானிங் பெர்மிஷனுக்கு போகணும். சைனேஜ் மாற்றணுன்னாலும் பிளானிங் பெர்மிஷனுக்கு ட்ராயிங்ஸ் தேவை. ஸோ அந்த மாதிரி நிறைய கேட்டகரிஸ் இருக்கிறதுனால ஒரு 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 ப்ராஜெக்ட் முடிக்கும்போது அரௌண்ட் 25 to 30 ட்ராயிங்ஸ் நம்மளுக்கு ஈஸியாக வந்துடுது. வெரி இன்ட்ரெஸ்டிங்ல. ஆனால் வரும்போது ஓகே, சூப்பர். உங்களுக்கு எப்படி ஃபீலாக இருக்கும் உங்களோட விஷயங்கள்லாம் பார்க்கும்போது, லைவாக பார்க்கும்போது? ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். நம்மளாலும் பரவாயில்ல இவ்வளோலாம் பண்ண முடியுதா அப்படின்னு. ஏன்னா இந்தியாவில் நம்ம பெரிய ஃபார்மில் ஒர்க் பண்ணும்போது யூ வில் பி டூயிங் ஸ்மாலர் டாஸ்க் இல்லையா, ரொம்ப பர்டிகுலர் டாஸ்க் தான் நம்ம ஒர்க் பண்ணுவோம். இங்கே நம்ம பண்ணும்போது ஹோல் ப்ராஜெக்டும் நம்ம பண்ணுறோம் அப்படிங்கிற போது கிளையண்ட்டையும் நம்ம போயிட்டு மீட் பண்ணுறோம். சைட்டு சர்வேலேருந்து நம்ம தான் எல்லாம் பண்ணுறோம். அப்புறம் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறோம், ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் பண்ணுறோம் வந்து இட்ஸ் அ வெரி வெரி குட் லேர்னிங். ஸோ அதுலேருந்து உங்களால் பிரான்ச் அவுட் பண்ண முடியுது. சூப்பர். ஸோ இது வரைக்கும் வந்து எத்தனை வருஷம் ஆச்சு அந்த கம்பெனியோட? ஆல்மோஸ்ட் 3 years ஆக போகுது. சூப்பர். ஐ ஹாப்பி? ஐ எம் வெரி ஹாப்பி. நைஸ். நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வருது ஆன் அ ரெகுலர் பேசிஸ். இப்போ ப்ராஜெக்ட்ஸ் வருது அண்ட் கொஞ்சம் வெளியிலையும் ஐ எம் ஸ்டார்டிங் டு டூ மை ஓன் ப்ராஜெக்ட்ஸ். சூப்பர். இப்போ நீங்கள் வந்து இது பிரிட்டிஷ் சிட்டிசன்? ஆமாம், இப்போ நான் பிரிட்டிஷ் சிட்டிசனாக இருக்கேன். சூப்பர், வெரி குட். ஸோ நல்லா இருக்குது, நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. அதனால் நம்ம பண்ணால் கிடைக்கும்ன்றது தான் என்னோட நம்பிக்கை. இனிஷியலாக அந்த நம்பிக்கை இல்லை, இப்போ ஸ்லோவாக வருது. வெரி குட், வெரி குட். ஏன்னா நிறைய என்னென்னா இட்ஸ் நாட் ஈஸி. ஏன்னா நீங்கள் சொல்கிறேன், நான் இப்போல்லாம் லேட்டஸ்ட்டாக பார்க்கும்போது இந்த ஊரோட கைட்லைன்ஸு, இதோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ணி ஒரு இது ட்ராயிங் பண்ணணுன்னா அது அவங்க ஏற்றுக்கணும். இல்லைன்னா உங்களுக்கு நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வராது. ஆமாம், கரெக்ட். இப்போயும் உங்களுக்கு வந்து இந்த இடத்துல இது தப்பு பண்ணக்கூடாதுன்னு நீங்கள் டைம் சேவ் பண்ணுவீங்க. உங்களுக்கு தெரியும். நீங்கள் சொன்னீங்களே ஒரு கதவை இங்கே வைக்கிறது, இங்கே மாற்றினா காசு கேட்பாங்கன்னு சொல்லிட்டா வேண்டாம், இது கரெக்டாக இங்கேயே வச்சுருங்கன்னு டேரெக்டாகவே சொல்ல போகிறீங்க. ஸோ இதெல்லாம் வந்து நிறைய பாசிட்டிவ்ஸ் நீங்கள் கற்றுக்கிட்டது. ஸோ நீங்கள் இப்போ வந்து நம்ம ப்ரைவேட்டாக இப்போ வந்து ஒரு வீட்டில் ஏதாச்சும் எக்ஸ்டென்ட் பண்ணாலும் அதுக்கும் ஹெல்ப் பண்ணுறீங்களா? அந்த மாதிரிலாம்? ஆமாம், இப்போ பண்ணுறேன். நான் எக்ஸ்டென்ஷனுக்கு பண்ணுறேன், பட் ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர் கிடையாது. ஸோ யூ மைட் நீட் டு ஆஸ்க் ஃபார் அ ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர் சப்போர்ட். பட் ஓவராலாக டிசைனிங் பண்ணுறது அண்ட் இன்டீரியர்ஸும் நான் பண்ணுறேன். எல்லாம் இப்போ யாராவது ஒரு ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டிக்கு இருந்தாலும் நீங்கள் பண்ணி கொடுக்குறீங்க. பண்ணுறேன். ஃபைன். இப்போ எப்படி நான் அடுத்த லெவல் கொண்டு போகலாம்னு நினச்சேன்னா, உங்களுக்குள்ளார ஒரு டீச்சர் இருக்காங்க, பவித்ரா டீச்சர் உள்ளார உட்காந்துருக்காங்க. ஏன்னா டீச்சர் சொல்லக்கூடாது, அவங்க அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக இருந்திருக்காங்க. ஸோ அங்கே ப்ரொஃபஸராக இருந்து எல்லாமே வந்து அந்த டீச்சிங் இன்றைக்கும் உங்களை கைவிட்டு போடல. கண்டிப்பாக இன்றைக்கும் நீங்கள் நிறைய பேருக்கு அதுவுமே ஒரு இம்பார்ட்டண்ட் தான் விஷயம் தான். ஏன்னா நான் வந்து when I started looking for teaching roles, இப்போ எனக்கு I am working as an assistant tutor also for interior design. They have taken my India work experience as a valid experience, and then they have taken. So purely எனக்கு அந்த job வந்து was based on India's experience and local work experience. Super. So அதுவுமே இல்லைன்னா அதுக்கும் டீச்சிங்க்கும் இங்கே qualifications இருக்கு. But even though I don't have that teaching qualifications which is required over here, like level 3 level 4 லாம் இருக்கு டீச்சிங்க்கு, அது என்கிட்ட இல்லை, நான் இன்னும் பண்ணலை. looking forward to do that. But still they consider that also as an experience. Super. Okay. ஸோ இன்னொன்று வந்து இப்போது இந்த ரிபா ஐஆர்பி பற்றியெல்லாம் பேசணும். இதை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டு? மக்கள் வந்து உடனே பண்ணி வச்சுக்கிறது பெட்டரா,
இல்லை வந்து இது வந்து ஒரு ப்ராசஸாக பண்ணலாமா, எப்படி இப்போ வந்து இது மெயினாக நான் இங்கே இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் சொல்கிறேன், ரெண்டாக பிரிச்சுக்கோ. ஒன்று ஸ்டூடெண்ட்ஸ் இல்லை உங்களை மாதிரி இப்போ வந்து வந்திருக்காங்கன்னு வைங்க, அவங்க ஸ்பவுஸ் இங்கே இல்லை இங்கே இதுக்கு வேலைக்கு வந்திருக்காங்க, அப்புறம் அவங்க கூடயே வரவங்கலாம், இவங்க ரெண்டு பேரையும் பிரித்து பேசுனா இப்போ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வருவோம் என்ன தேவையா உடனே பண்ணுமா? ஏஆர்பி வந்து பார்ட் 2க்கு தான் நிறைய பசங்க வராங்க, பார்ட் 1 வரதை விட. அதாவது பேச்சுலர்ஸ் இருக்கிறது பார்ட் 1, பார்ட் 2 வந்து மாஸ்டர்ஸ் டிகிரிஸ் தான் பார்ட் 2. ஸோ பார்ட் 2க்கு தான் நிறைய பசங்க வராங்க. வந்துட்டு யூ கேன் ஸ்டார்ட் ஒர்க்கிங் டைரக்ட்லி. பட் அகெயின் நீங்கள் வந்து உங்களோட போர்ட்ஃபோலியோ நல்லா ரெடி பண்ணுங்கள். அண்ட் ஸ்கில்ஸ் இம்பார்ட்டன்ட். ப்ளீஸ் உங்களோட ஸ்கில்ஸை வந்து காமிங்க, என்னென்ன ஸ்கில்ஸ் இருக்குன்ட்டு உங்கள் போர்ட்ஃபோலியோவில் காமிங்க. தட் இஸ் இம்பார்ட்டண்ட். அதுக்கப்புறமா பார்ட் 3 இருக்குது. அதுக்கு ஒரு வருஷம் கேப் ஆகிட்டு ஒரு பார்ட் 3. ஃபார் பார்ட் 3 யூ ஷுட் பி எம்ப்ளாய்ட் ஆல்சோ இன் சம் கம்பெனி. ஸோ கம்பெனியே வந்து சப்போர்ட்டும் பண்ணும் ஒரு பார்ட் 3க்கு. ஹவவர் யூ ஸ்டில் ஹாவ் டு கம்ப்ளீட் யுவர் பார்ட் 1. ஓகே. ஸோ நீங்கள் பார்ட் 2 பார்ட் 3 மட்டும் முடிச்சிட்டேன்னா ஏஆர்பி உங்களால் ரெஜிஸ்டர் பண்ண முடியும்னா, அவன் வந்து பார்ட் 1 பார்ட் 2 பார்ட் 3 மூணுமே முடிச்சா மட்டும்தான் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு. இப்போ நீங்கள் சொன்னீங்க பார்ட் 1 வந்து பேச்சுலர்ஸ் டிகிரிக்கும் ஈக்குவேட் ஆகுமா? இப்போ பார்ட் 1 இஸ் ஆக்சுவலி ஈக்குவல் டு பேச்சுலர்ஸ் டிகிரி இன் இந்தியா. அது முடிச்சிங்கன்னா ரிபா பார்ட் 1 கொடுத்துருவாங்க. இந்தியாவிலேருந்து கொடுக்க மாட்டாங்க. இந்தியாவிலேருந்துன்னா கொடுக்க மாட்டாங்க. இஃப் யூஆர் இன் அதர் கண்ட்ரீஸ் தே வில் ஸ்டில் கிவ் யூ. பட் இந்தியாவில் வந்து நீங்கள் அதுக்கு எக்ஸாமினேஷன் பண்ணணும். யூ ஹாவ் டு ரீஒர்க் யுவர் ஒர்க் அக்கார்டிங் டு யூகே ஸ்டாண்டர்ட்ஸ். அதுதான் அந்த எக்ஸாம். பேசிக்காக உங்களோட ஒர்க்கு நீங்கள் யூகே ஸ்டாண்டர்ட்ஸ்க்கு எப்படி எடுத்துகிட்டு வரீங்க, அதை எப்படி ப்ரூவ் பண்ணுறீங்கிறது தான் part 1. Okay. So it takes a lot of time and effort basically. You have to rework everything என்ற மாதிரி இருக்கும். ஸோ பார்ட் 2 பண்ணுறவங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா, அவங்க ஆல்ரெடி இங்கே தே ஆர் ஒர்க்கிங் இன் some their portfolio, their work, like college work they are working. So other kuda you can still show as for your part 1, which is equal to masters. Okay. So நீங்க வந்து part 2 ல பண்ற work, masters க்கு பண்ற work வந்து you can still show for your part 1 exam. Okay. And then சில பேர் அது மாதிரியே டார்கெட்டே பண்ணுவாங்க. part 2 கே நான் டார்கெட் பண்றேன், part 2 கே நான் எழுதி என்னோட போர்ட்ஃபோலியோவுக்கு அந்த ரேஞ்சில் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு பார்ட் 1 கிளியர் பண்ணுறேன், அடிஷ்னல் ஒர்க் இன்னும் தான் கொஞ்சம் அவங்க பண்ண சொன்னாங்கன்னா நான் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரியும் இருக்காங்க. பட் அது ஒரு டைம் டேக்கிங் ப்ராசஸாக தான் நான் பார்க்குறேன். இப்போ இஃப் யூ ஆர் மேரிட் இட்ஸ் குவைட் அ டிஃபிகல்ட் திங் டு டூ அண்ட் தென் யூ ஹாவ் டு ஸ்பெண்ட் அ லாட் ஆஃப் டைம் ஃபார் தட். பட் ஸ்டூடெண்ட்டாக வரவங்களுக்கு தே ஹாவ் தட் ஆப்பர்ச்சுனிட்டி டு go and do that part 1 and part 2. உங்களால பண்ண முடிஞ்சிச்சுன்னா இட்ஸ் really good. ஏன்னா அது வந்து யூனிவர்சலா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். வெளி கண்ட்ரீஸ் எங்க போனாலும் யூனிவர்சலி அக்செப்டடா இருக்கு. சூப்பர். பார்ட் 3 எங்க வராங்க அப்போ? பார்ட் 3 வந்து 1 year தான். ஸோ அது பேசிக்காக உங்களுக்கு ஃபுல்லாக ரெகுலேஷன்ஸு, லாஸு அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அது நீங்கள் பண்ணுறதுக்கு யூ ஷுட் பி அகெயின் ஒர்க்கிங் சம்வேர் அண்ட் தென் சப்போர்ட்டிவ் ஒர்க்கு கொடுக்கறதுக்காக. ஐ மீன் நீங்கள் என்ன சொல்கிறது, அசஸ்மெண்ட்ஸ் மாதிரி பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் தென் அசஸ்மெண்ட்டை சப்போர்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு இந்த ஒர்க்கில் பண்ணுற ஒர்க்கையும் நீங்கள் காமிச்சு உங்களுக்கு சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸாக கொடுக்கலாம். ஸோ ஒன்ஸ் யூ ஆர் த்ரூ ஏஆர்பி இட் ஷுட் ஹெல்ப். பட் அது இப்போ இந்த சிபிஐலாம் காமிக்கிற மாதிரி ஆமா, நீங்க அது கரெக்ட். பட் யூ வில் பி ஸ்டில் டூயிங் தி சேம் வர்க். அது ஒன்று இருக்கு. But it opens up doors for more opportunities. Opens up doors for more opportunities. அது கண்டிப்பா இருக்கு. And value is higher. ரீபா சார்ட்டட் கம்பெனிஸ் இருக்கு. ரீபா சார்ட்டட் கம்பெனிஸ்னு தேடுங்க. அவங்க வந்து இஃப் தே டேக் இன் பீப்புள் இன்சைட் there is more chances of you getting sponsorship through that way. Okay. Lovely. Super. அது ஹெல்ப் பண்ணும். ஸோ சார்ட்டர்ஷிப்னு தேடினீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ரீபா சார்ட்டட் ஆர்கிடெக்ட்ஸ், அது எக்ஸாக்டாக. ஸோ அந்த மாதிரி டைப் பண்ணி ட்ரை பண்ணுங்கள், அது கிடைக்கும். ஐ திங்க் கூகுளில் கூட இப்போ லிஸ்ட் ஆஃப் ரீபா சார்ட்டட் இது கிடைக்குது, லிஸ்ட் ஆஃப் பீப்புள் ஹூ ஆர் ரீபா சார்ட்டட். அதில் வந்து நீங்கள் பார்க்கலாம். அண்ட் தென் அகெயின் யூ ஹாவ் டு, தெர் இஸ்
ஓகே தெர் ஆர் 2 டிஃப்ரெண்ட் திங்ஸ் நான் கம்பைன் பண்ணி சொல்கிறேன். இப்போ நீங்கள் யூ டோன்ட் வாண்ட் டு டூ ஆர்கிடெக்சர் பார்ட் 1 பார்ட் 2 பார்ட் 3ன்னு இருக்கிறவங்களுக்கு அண்ட் வி ஆல்ரெடி ஹாவ் ஒரு டிகிரி ஃப்ரம் இந்தியா அப்படிங்கிறது தெர் இஸ் சம்திங் கால்ட் ஆர்கிடெக்சரல் டெக்னாலஜிஸ்ட் அப்படின்னு. ஆர்கிடெக்சரல் டெக்னாலஜிஸ்ட் ஓகே ஓகே சார்ட்டர்ட் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஆர்கிடெக்சரல் டெக்னாலஜிஸ்ட் இதுதான் சார்ட்டர்ட். அந்த அந்த குரூப் லைக் ரீபா மாதிரி இவங்க ஒரு ஆர்கனைசேஷன். ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்க, யூ கேன் சப்மிட் யுவர் டாக்குமெண்ட்ஸ். பேசிக்காக உங்களோட பிஆர்க் டிகிரி எடுத்துகிட்டு போயிட்டு அவங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணி அண்ட் ஒரு ஃபார்ம் மாதிரி கொடுக்குறாங்க. யூ ஃபில் தெம் அண்ட் யூ ஹாவ் டு ஹாவ் அ ரெஃபரன்ஸ் ஆஃப் அனதர் சார்ட்டர்ட் ஆர்கிடெக்ட் இல்லை சார்ட்டர்ட் ஆர்கிடெக்சரல் டெக்னாலஜிஸ்ட். அந்த குரூப்பில் இருக்கிறவங்களுக்கு இஃப் யூ நோ சம் ரெஃபரன்ஸ் அவங்க வந்து they will give you the chartership அந்த like an associate அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொடுத்துடுறாங்க. அதை வச்சுக்கிட்டு யூ கேன் அப்ளை ஃபார் ஜாப்ஸ். ஸோ இஃப் யூ ஆர் நாட் தட்ஸ் another option. இஃப் யூ டோன்ட் வாண்ட் டு கோ லைக் பார்ட் 1 பார்ட் 2 பார்ட் 3ன்னு போக வேண்டாம், பட் யூ ஸ்டில் நீட் அ சார்ட்டர்ட் இதுன்னா சார்ட்டர்ட் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஆர்கிடெக்சரல் டெக்னாலஜிஸ்ட். இதுவும் நீங்கள் முன்னாடி சொன்ன மாதிரி இது நாட் ஒன்லி இன் த யூகே, இட்ஸ் ரெகக்னைஸ்ட் எவ்ரிவேர். ஆமாம், பெட்டர்லி ரெகக்னைஸ்ட் தேன் யுவர் இன்டீரியர் யுவர் நார்மல் டிகிரி இந்தியா டிகிரி. ஓகே ஃபைன் சூப்பர். ஸோ அது ஒன்று இருக்குது. அதுக்குமே அகைன் you will be working as assistant architect தான். அதில் சரி ஓகே ஆர்கிடெக்சரல் அசிஸ்டண்ட்டாக தான் ஒர்க் பண்ணுவீங்க. பட் இது அதுக்கு பேர் வந்து ஆர்கிடெக்சரல் டெக்னீஷியன் இல்லை ஆர்கிடெக்சரல் டெக்னாலஜிஸ்ட் அப்படின்னு இருக்கும். பேசிக்காக நம்மளுக்கு டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட் வி ஆர் வெல் அவேர் அப்படிங்கிறது தான் அதுக்கு அர்த்தம். சூப்பர். ஸோ அதுவும் அதை பற்றியும் நம்ம வந்து கீழே லிங்க்ஸை கொடுத்துட்டு அவங்க பார்த்துட்டோம். இப்போ வந்து இது இவ்வளோ பேசிட்டோம், இன்னும் பேசிகிட்டே இருக்கலாம், எனக்கு தெரியுது என்ன அவ்வளோ விஷயம் இருக்குது. பட் லெட்ஸ் டூ ஒன் திங். எப்படின்னா இதுக்கப்புறம் இன்னொரு எபிசோட் டெஃபினட்டாக அவங்க கூட பண்ணணும். இப்போ என்னென்னா இதில் கொஞ்சம் நிறைய பேருக்கு நிறைய கேள்விகள் இருக்கும். நீங்கள் வந்து உங்களுக்கு இருக்க கொஸ்டின்ஸை கீழே எல்லாமே போட்டிங்கன்னா நாங்கள் அடுத்த எபிசோட் வந்து ரொம்ப டார்கெட்டடாக என்ன பண்ணணும் எது பண்ணணும்னு நாங்கள் பேசுவோம். ப்ளஸ் வந்து இவங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு வெபினாரும் நாங்கள் பண்ண போகிறோம். ஏன்னா ஹேண்ட்ஃபுல் ஆஃப் பீப்புள் ஒரு 20 to 30 பீப்புளை கொண்டு வந்து அவங்களுக்கு டார்கெட்டடாக ஏதாச்சும் கொஷின்ஸ் இருக்கிறது கொஞ்சம் டிஸ்கஷன் மாதிரி வச்சுக்கலாம் அப்படின்னு தான் பிளான் பண்ணியிருக்கோம். இதெல்லாம் நாங்கள் நெக்ஸ்ட் வீக் பண்ண போகிறோம். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா கீழே கமெண்ட்டில் உங்களோட டீட்டெயில்ஸ், உங்களோட இமெயிலோ இல்லை வந்து உங்களோட எஸ்னோ ஏதோ போட்டு எங்களுக்கு வந்து சொன்னீங்கன்னா அதுக்கப்புறம் நாங்கள் அப்ரோச் பண்ணி உங்களை ரீச் பண்ணுறோம். ஸோ இது தொடர்ந்துகிட்டே இருக்கும். இன்னும் நிறையா நம்மளுக்கு கரெக்டாக ஒரு சிக்னாங்க நல்லா ஒரு ஆள் மாட்டியிருக்காங்க, உங்களுக்கும் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. ப்ளஸ் வந்து அவங்களுக்கு டீச்சிங் பேக்ரவுண்டும் இருக்குது. ப்ளஸ் வந்து ஒரு ப்ராப்பரான எக்ஸ்பீரியன்ஸ் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் யூகே பொறுத்த வரைக்கும். ஸோ ரெண்டு ஊர் தண்ணியும் குடிச்சிருக்காங்க. ஸோ டெஃபினட்டாக ஹெல்ப்பாக இருக்கும். இன்னொன்று மறந்துடாதீங்க, இப்போ வந்து இவங்களோட நம்ம கான்டாக்ட்ஸ் கொடுத்தாலோ இல்லை எது பண்ணாலும் அது நான் அப்புறமா கேட்டு கொடுக்குறேன். அவங்க வந்து ஷீஸ் அ மதர் ஆஃப் 2, நிறைய பிஸியாக வேலையும் போயிட்டுருக்கு, ஃபேமிலியும் இருக்குது. என்றைக்குனாலும் நீங்கள் கால் பண்ணி நீங்கள் தாசா லாடு லபு தாசான்னு கேட்டிங்கன்னா அது ஒத்து வராது. ஸோ கொஞ்சம் பார்த்து எதுவாக இருந்தாலும் நம்ம வந்து 1 by 1 போவோம். திஸ் இஸ் த ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. நான் அவுட் சைட் இது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. இன்னும் நிறையா தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றேன். சூப்பர், தேங்க்யூ. கடைசியாக மக்களுக்கு ஏதாவது சொல்லணுன்னா சொல்லுங்கள். மக்களுக்கு ட்ரை பண்ணுங்கள், நிறைய ரிஜெக்ஷன்ஸ் வரும், பட் ஏதாவது ஒரு ஓப்பனிங் கிடைக்கும். வாலண்டியர் பண்ணுங்கள், இன்டர்ன்ஷிப் பண்ணுங்கள். ஏன்னா இப்போ நான் என்னோடய டீச்சிங் டியூட்டர் ஒர்க்லேயும் நான் அதுதான் சொல்லுவேன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. ட்ரை பண்ணுங்கள், கிடைக்கும், நம்புவோம். அண்ட் அது கிடைக்கிது, நிறைய பேர் கிடைக்கிது. ஆக்சுவலி கிடைக்கிது, பட் நீங்கள் வந்து தட்டிக்கிட்டே இருக்கணும். கரெக்ட் கதவை தட்டிகிட்டே இருக்கணும், இல்லை காலிம்பால் அடிக்கணும், பண்ணிட்டு தான் இருக்கணும். சூப்பர், தேங்க்யூ, ரொம்ப நன்றி. தேங்க்யூ.